வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையலில் பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான பீன்ஸை நம்ம தோட்டத்திலிருந்தே பறித்து எடுத்துக்கலாம். இந்த பீன்ஸ் செடிக்கு நாங்கள் எந்த கெமிக்கலோ இல்லை எந்த விதமான மருந்தோ நாங்கள் யூஸ் பண்ணலை. இயற்கை உரம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நல்லா காய் வர்றதுக்கு இயற்கை உரம் மட்டும் பயன்படுத்தினாலே போதும். பீன்ஸில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ நம்ம பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த பீன்ஸ் வச்சுருக்கேன். இதை நமக்கு தேவையான சைஸில் பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து, தேங்காய், வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி கலந்து விட்டுடலாம். பீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி பீன்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா கிட்னி ஸ்டோன் வராது. இந்த காய் வேகிறதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணியும் இல்லை, தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்த சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி.